கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, எனக்கு பிடித்தமான ஒரு டாபிக்கை இன்னைக்கு தந்திருக்காங்க. அற்ப பாவம், இன்னொரு பாவம் சாவான பாவம். அற்ப பாவம், சாவான பாவம், இந்த ரெண்டு கேட்டாலே நமக்கு எரிச்சல் வந்துடும் இல்லையா? பாவம் என்ற வார்த்தையை கேட்டாலே நமக்கு எரிச்சல் வந்துவிடும். ஆனால் அந்த வார்த்தையில் இருந்துதான் இயேசுவின் திரு இருதயத்திற்குள் நீங்களும் நானும் செல்ல முடியும் என்கின்ற பாலமாக அமைய இருப்பதுதான் இந்த மறையுரையாக இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, கொஞ்ச நாளுக்கு முன்பாக எங்கள் கல்லூரியிலே கேத்தலிக் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்க்கான ரெட்ரீட் இருந்தது, தியானம் இருந்தது. அந்த தியானத்துக்கு எல்லா கத்தோலிக்க மாணவ மாணவிகளும் கட்டாயம் வந்தாகணும். அப்படி இருக்கின்ற போது ஒரு நல்ல பெண், ஒரு பெண் வந்து எம்ஏ படிக்கிறாள். எம்ஏ படிக்கின்ற அந்த பெண் என்னிடம் வந்து, ஃபாதர், நான் வந்து கோயிலுக்கெல்லாம் ரெகுலராக போயிடுவேன் ஃபாதர், என் மனசுக்கு தெரிஞ்சு பெருசாக எந்த பாவமும் பண்ணலை, நான் கரெக்டாக என்னுடைய டியூட்டியை பண்ணிடுவேன், கரெக்டாக கோயிலுக்கு வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை கட்டாயம் போயிடுவேன், எப்போவுமே உண்மையை மாத்திரம் தான் பேசுவேன் என்று அழகாக அடுக்கிக்கிட்டே போனான். அழகாக அடுக்கிக்கிட்டு போன உடனே நான் சொன்னேன், அதனால நான் பெருசாக பாவம் செய்யலை ஃபாதர், மேலும் எனக்கு இன்னும் ஒரு வாரம் கழித்து ஒரு நெட் எக்ஸாம் இருக்கு, அந்த நெட் எக்ஸாம் எழுதுறதுக்காக எனக்கு நீங்கள் பெர்மிஷன் கொடுத்துடணும் அப்படின்னாங்க. நான் இந்த பிள்ளையை பார்க்கின்ற போது ஒரு பிள்ளைக்கு பெர்மிஷன் கொடுத்தா 15 பிள்ளைங்க லைனாக வந்துருந்துக்கும், நான் கேர்ஃபுல்லாக இருக்கணும் என்பதற்காக நான் ஒன்று தான் கேட்டேன். பிரியமானவனா, ஒரு சின்ன கதை சொல்கிறேன், அந்த கதையின் உட்கருத்தை புரிந்து கொண்டு நீ பதில் சொன்னால் நான் உன்னை ஃப்ரீயாக விட்டுறமா என்றேன். ஒரு ஊரில் ஒரு அரசன் இருந்தான். அந்த அரசன் எல்லோருக்கும் தாராளமாக பரிசுகளை அள்ளி அள்ளி கொடுத்துட்டு இருந்தான். எல்லோருக்கும் தாராளமாக அள்ளி கொடுத்துருக்கும் போது ஒரு சாதாரண துறவி வந்தார். அந்த துறவி வந்து என்ன கேட்டார், வந்து ஒரு அருமையான ஒரு பாடலை பாடி நல்ல ஞானமுள்ள கருத்தை எல்லாம் சொல்லி முடிச்சார். சொல்லி முடிச்சோன்னா அரசனுக்கு ரொம்ப மகிழ்ச்சி, பயங்கர மகிழ்ச்சி. ஏதாவது ஒரு விலை உயர்ந்த கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சு தேடி தேடி பார்க்கிறாரு. அப்போது அவருக்கு கிடைத்தது எகிப்து நாட்டிலிருந்து வந்த அருமையான ஒரு கத்திரிக்கோள். இது இந்த மாதிரி கத்திரிக்கோள் இல்லை, அது அருமையான கத்திரிக்கோள், தங்கத்தால் ஆன, அது கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோ தங்கத்தால் ஆன அருமையான கத்திரி. அந்த கத்திரிக்கோள்ல வைடூரியம், வைரம் எல்லாம் இருந்துச்சு. அதை பார்க்கின்ற போது பளபளப்பா இருந்துச்சு. அங்க உள்ள மற்ற எல்லாத்துக்கும், ஐயோ இந்த கத்திரிக்கோள் மாத்திரம் என்னிடம் இருந்தால் ரொம்ப நல்லா இருக்குமே என்று சொல்லி நினைத்தார்கள். அப்ப அரசர் என்ன செய்யறாரு, இந்த கத்திரிக்கோள் அப்படியே கையில கொடுத்து அவர்கிட்ட கொடுத்தார். அந்த கத்திரிக்கோளை வாங்கி அந்த துறவி அதை பார்த்து விட்டு அந்த அரசரிடமே தூக்கி எறிந்து விட்டான். அரசருக்கு கோபம், பல்ல கடிச்சிட்டு கோபம் வந்துச்சு. நான் ஒரு அரசன், நான் உனக்கு கொடுத்த பரிசினை நீ தூக்கி எறிகிறாயே என்று கேட்ட போது, அரசே கோவப்படாதீங்க, அரசே கோவப்படாதீங்க, நான் அந்த கத்திரிக்கோளை தான் தூக்கி எறிஞ்சேன், ஆனா எனக்கு ஒரு சின்ன பரிசு பத்திரம் கொடுங்க அப்படின்னு கேட்டார். என்ன பரிசு வேண்டும் சொல்லி தொலையும் அப்படின்ன உடனே அவர் சொன்னாரு, எனக்கு அந்த கத்திரிக்கோள் வேண்டாம், ஒரு ஊசி, தைக்கிற ஊசியை கொடுங்க. தைக்கிற ஊசியா? எப்ப தைக்கிற ஊசி எதுக்குப்பா, அது 1 ரூபா கூட பெறாதே என்று சொன்ன போது அவர் சொன்னாராம், ஊசி கத்திரிக்கோள் எப்போதுமே என்ன செய்யும் என்றால், நல்லா இருக்கிறத என்ன செய்யும், பிரிச்சிரும். ஆனால் ஊசி என்ன செய்யும், எப்போதுமே கிழிந்து போனதை தைக்கும். நான் கத்திரிக்கோளாக வாழ ஆசைப்படவில்லை, நான் சாதாரணமாக இருந்தாலும் தைக்கின்ற, சேர்க்கின்ற, அணைக்கின்ற, கட்டி காக்கின்ற ஒரு ஊசியாகவே இருக்கிறேன் என்று பதில்மொழி சொன்னாராம். அப்ப அந்த பிள்ளையை பார்த்து கேட்டேன், உன் வாழ்க்கையில நீ கத்திரிக்கோளாக இருக்கிறாயா அல்லது ஊசியாக இருக்கிறாயா? பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்களையும் என்னையும் பார்த்து இந்த அருமையான நல்ல நாள்ல கேட்க வேண்டிய கேள்வி, நீங்களும் நானும் ஆண்டவர் இயேசு முன் கத்திரிக்கோளாக இருக்கிறோமா? நீங்களும் நானும் நம்முடைய குடும்பங்களில் கத்திரிக்கோளாக இருக்கிறோமா? நீங்களும் நானும் இந்த சமூகத்திலே கத்திரிக்கோளாக இருக்கிறோமா அல்லது ஊசிகளாக இருக்கிறோமா? பிரியமானவர்களே, கத்திரிக்கோள் போன்ற வாழ்க்கையை நடத்தி இருந்தால் அது பாவமான வாழ்க்கையாகும். ஊசி போல தொடர்ந்து நாம்
இணைத்து கொண்டவர்களாக இருந்தோம் என்றால் அது அருளின் வாழ்வாகும். பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த கத்திரி என்ன செய்கிறது என்றால் பிரிக்கின்றது. நம்முடைய எண்ணங்களால் நாம் பிரிக்கின்றோம், நம்முடைய பார்வையினால் பிறரை பிரிக்கின்றோம், நாம் நம்முடைய வார்த்தையினால் பிறரை பிரிக்கின்றோம், நம்முடைய கைகளினால் பிறரை பிரிக்கின்றோம், நாம் நடக்கின்ற போது கூட நாம் பிரிக்கின்றோம். எப்படி? உறவு. பிரியமானவர்களே, உறவிலிருந்து நாம் விலகுகின்ற போது, உறவுகளை நாம் பிரிக்கின்ற போது நீங்களும் நானும் அற்ப பாவம் செய்கிறோமா அல்லது சாவான பாவம் செய்கிறோமா என்று சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, எசேக்கியேல் 36:20 அருமையான திருவசனங்கள். அது என்ன சொல்லுது? சில நேரத்துக்கு நல்ல பாட்டெல்லாம் நம்ம சாவுக்கு பாடுற பாட்டை ஆக்கி அந்த பாட்டை நம்ம வீட்டில் பாடவே மாட்டோம். ஒரு உதாரணத்திற்கு, யாரிடம் செல்வோம் இறைவா, அந்த பாட்டை நீங்கள் வீட்டில் பாடுவீங்களா? பாடினா யாராவது மண்டையை போட்டுருவாங்க. அதனால யாரிடம் செல்வோம் இறைவா அப்படியே பாடினாலும் யாரிடம் செல்வோம் இறைவா அப்படின்னு வேகமாக தான் பாடுவோம். இதே மாதிரி இன்னொரு பாட்டு என்னவென்றால், கல்லான இதயத்தை எடுத்துவிடு, என்னில் கனி உள்ள நெஞ்சுடனே மாற்றிவிடு. பிரியமானவர்களே, ஒரு அருமையான பாடலின் வரி, அந்த வரிகள் தான் எசேக்கியேல் 36:20 திருவசனமாக இருக்கிறது. ஆண்டவா, எனக்கு கனிவுள்ள இதயத்தை தா என்று உங்களாலும் என்னாலும் ஜெபிக்க முடியுமா? பிரியமானவர்களே, இந்த வார்த்தைகளை ஆண்டவர் இயேசுதான் அருமையாக பயன்படுத்துகிறார். பரிசேயர்களை பார்க்கிறார். பரிசேயர்களுக்கு எது முக்கியமாக இருக்கிறது? கோவில் முக்கியமாக இருக்கிறது. கோவில் தான் அவர்களுக்கு முக்கியமாக இருக்கிறது. இரண்டாவது, கோவிலில் இருக்கின்ற பேழை முக்கியமாக இருக்கிறது. இந்த ரெண்டு தான். அந்த ரெண்டையும் நம்ம டச் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கோபம் கொப்பளித்து கொண்டு வந்துவிடும். சில சமயம் நமக்கும் கோயில் பெருசு தான். கோயில் வேண்டாம் என்று சொல்லவில்லை, கெபி வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஆனால் கோயிலை விட முக்கியமானது என்னவென்றால், உங்களையும் என்னையும் படைத்த இந்த இறைவன் முக்கியம். உங்களுக்காகவும் எனக்காகவும் தன் இதயத்தை பிளந்து தந்த இறைவன் முக்கியம். உங்களுக்காகவும் எனக்காகவும் இறந்த இயேசு கிறிஸ்து முக்கியம். இந்த இயேசு கூறுகின்ற நற்செய்தி என்ன என்று பார்க்க வேண்டும். பிரியமானவர்களே, என்ன சொல்வார்கள்? ஆண்டவர் இயேசு அழகாக சொல்வார், நீங்கள் குழந்தைகளாக மாறாவிட்டால், நீங்களும் நானும் குழந்தைகளாக மாறாவிட்டால் விண்ணரசில் நுழைய முடியாது. அப்ப விண்ணரசுக்கு தடையாக இருப்பது என்னது? பாவம் என்றால், அந்த பாவத்திலிருந்து நாம் மாற வேண்டும் என்றால் நீங்களும் நானும் எப்படிப்பட்டவர்களாக வாழ வேண்டும்? நீங்களும் நானும் குழந்தையின் மன நிலையை கொண்டு குழந்தையை போல நீங்களும் நானும் வாழ வேண்டும். இது எப்படி சாத்தியம்? பிரியமானவர்களே, நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். நம்ம கை இப்போ 2-3 பேர்லாம் குழந்தைங்களை கையில் கொண்டு வந்திருக்கீங்க. இந்த குழந்தைய நம்ம நல்லா வளர்த்துருந்தோம்னா இந்த குழந்தை யார்கிட்டையும் போகும், அன்போட கூப்பிடுற யார்கிட்டையும் போகும். அம்மா திடீர்னு அடிக்கிறாங்க அந்த குழந்தைய, அப்ப என்ன செய்யும்? முதல்ல முறைச்சுக்கிட்டு திரும்பவும் அம்மா கிட்ட ஓடி வந்துடும். அது அந்த அம்மாவை முதல்ல அம்மா அப்படின்னு உறவின் பெயரை சொல்லி கூப்பிடும். அப்ப அப்பாவுக்கு கொஞ்சம் பொறாமையா இருக்கும். அம்மா அம்மானுமே கூட்டிட்டு இருக்கு, எப்போதான் என்ன அப்பான்னு கூப்பிடுவா அப்படின்னு. கொஞ்ச நாள் கழித்து அந்த குழந்தை அப்பா அப்படின்னு சொல்லும் போது அம்மாவுக்கு பொறாமையாக இருக்காது, அம்மாவுக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும். ரெண்டாவதாக கொஞ்ச நாள் கழிச்சு அந்த குழந்தை சித்தின்னு சொல்லும் போது இன்னும் அதிக மகிழ்ச்சி இருக்கும். இப்ப பாட்டி அப்படியே கையை வச்சுக்கிட்டு இருப்பா, எப்ப என் புள்ள பாட்டி கூப்பிடும் அப்படியும் வெத்தலைய ஓரத்துல வச்சுக்கிட்டு அவங்களும் காத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ பாட்டி அப்படின்னு கூப்பிட்டுட்டா அந்த பாட்டிக்கு அப்படியே சொத்தையே எழுதி வைக்கிற மாதிரி அவ்வளவு சந்தோஷம் வந்துடும். பிரியமானவர்களே, உறவுகளுக்கு மட்டுமல்ல, பக்கத்து வீட்டுக்காரமா வந்து கையில தூக்குனா கூட ஆண்டி அப்படின்னு போகும், அத்தை அப்படின்னு போகும். அந்த பக்கத்து வீட்டுக்காரங்க சண்டைக்காரங்களா இருந்தா கூட ஆண்டின்னு போகும்.
அதுக்கப்புறம் தான் பாருங்க, அடுத்ததாக நீங்கள் ஒரு பொம்மையை வாங்கி கொடுங்கள் அல்லது ஒரு நாய்க்குட்டியை அதற்கு பரிசாக கொடுங்களேன். அது என்ன தெரியுமா செய்யும்? அந்த பொம்மையை வச்சுக்கிட்டு, குட்டி பாப்பா நான் உனக்கு பொட்டு வைப்பேனா, குட்டி பாப்பா என் ரைஸ் உனக்கு கொடுப்பேனா, குட்டி பாப்பா பாப்கார்ன் கொடு என்று அது என்ன செய்யும் என்றால் பொம்மையோடு கூட அது உறவு கொள்ளும். நீங்களும் நானும் நாய்க்கு உணவு அளிக்கவில்லை என்றால் அது ஓடி சென்று தன்னிடம் இருக்கின்ற அந்த பாலை அந்த நாய்க்கு ஊற்றும். குழந்தை எப்போதுமே உறவுகளை பேணி காக்கும். அதுக்கு உள்ள இருமாப்பு கிடையாது. அந்த குழந்தைக்கு பகைமை என்ன கிடையாது. அந்த குழந்தைக்கு சின்ன சின்ன தவறுகள் செய்தாலும் அது என்னுடைய அம்மா அப்பா மன்னித்து விடுவார்கள் என்ற நம்பிக்கை அதிகமாக இருப்பதால் பிரியமானவர்களே, அது அருமையான குழந்தையாக, எல்லோருக்கும் ஏற்ற குழந்தையாக பார்ப்போம். இப்போ நான் பிரசங்கம் வச்சுக்கிட்டு இருக்கேன். பிரசங்கம் வைக்கின்ற போது ஒரு குட்டி பாப்பா ஒரு பூ எடுத்துட்டு ஃபாதர் கிட்ட வருதுன்னு வச்சுக்கோங்களேன். குட்டி பாப்பாங்க ஒரு குட்டி பாப்பா பூவை எடுத்துக்கிட்டு ஃபாதர் கிட்ட வந்துச்சுன்னா நீங்க எதை பார்ப்பீங்க? என்ன பார்ப்பீங்களா? குழந்தைய பார்ப்பீங்களா? சும்மா சொல்லுங்க, யாரை பார்ப்பீங்க? குழந்தைய தான் பார்ப்போம். எப்படி பார்ப்போம்? கோபம் வருமா? கோபம் வராது. பரவாயில்லையே, இந்த குட்டி பாப்பாக்கு என்ன தைரியம், தைரியமா இவ்வளோ பேர் உட்கார்ந்துட்டு இருக்கும் போது தைரியமா வருதே பாருங்க என்று நாம் பார்ப்போம். அப்படி பார்க்கின்ற போது நம்மளே அறியாமல் கொஞ்சம் புன்முறுவல் செய்வோம். ஏன் தெரியுமா அப்படி புன்முறுவல் செய்கிறோம்? நாம் நம்முடைய குழந்தை பருவத்தை நினைச்சு பார்ப்போம். இப்படி தானே நானும் இருந்தேன், இப்படி தானே புஸ்கு புஸ்குன்னு நானும் இருந்தேன், இப்படி தானே நான் இருந்தேன், இப்படி தானே எல்லாரும் என்னை தூக்கி கொஞ்சினாங்க. இப்போ ஒரு நாயை சீண்ட மாட்டாங்களே. எப்படி நாய் வந்து சீண்டும்? எப்படி எருமை மாடுகள் உங்களை வந்து மொய்க்கும்? ஏனென்றால் நீங்களும் நானும் குழந்தையின் தன்மையில் இருந்து, குழந்தையின் அந்த குதுகுலிப்பில் இருந்து நீங்களும் நானும் விலக்கிவிட்டோம். ஆனந்தனால் ஆண்டவர் சொல்வார், கல்லான இதயத்தை ஆண்டவா என்னிடமிருந்து எடுத்து விடு, கனிவுள்ள நெஞ்சுடனே மாற்றிவிடு. இந்த கனிவுள்ள நெஞ்சுடன் மாற்ற வேண்டும் என்றால் 4 முக்கியமானவற்றை நீங்களும் நானும் தெரிந்து கொள்ள வேண்டும். முதல்ல இந்த இதயம் இருக்குல்ல, முதல் ஸ்டேஜ் நிலை என்னவென்றால் அடமெண்ட் ஸ்டேஜ். அடமெண்ட் என்றால் பிடிச்ச முயலுக்கு 3 கால் தான். ஏன்னா நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் தான். நான் அப்படிதான் இருப்பேன், அப்படிதான் இருப்பேன். நம்ம எங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரமாட்டேன் வரமாட்டேன் வரமாட்டேன். வாமா, அந்த வார்த்தையை நான் மறக்க மாட்டேன் மறக்க மாட்டேன் மறக்க மாட்டேன். அவ எனக்கு கொடுக்கல கொடுக்கல கொடுக்கல, பல்லு அப்படியே கடிச்சு அது அதை பார்க்குற கணவனோ பிள்ளைங்களோ காலை தெரிக்கிற மாதிரி ஓடியே போயிடுவாங்க. இதுதான் அந்த ஸ்டேஜ். அப்போ நீங்கள் நினைக்க வேண்டியது எசேக்கியேல் 36, இறைவா எனக்கு கனிவுள்ள நெஞ்சை தாரும். முதல் ஸ்டேஜ் என்னவென்றால் பிடிச்ச முயலுக்கு 3 கால் என்கின்ற அடமெண்ட் ஸ்டேஜ். 2வது ஸ்டேஜ் இருக்கு. 2வது ஸ்டேஜ் என்னவென்றால் காம்ப்ரமைஸ். காம்ப்ரமைஸ் காம்ப்ரமைஸ் என்றால் என்ன? இந்த பாருங்க, நான் உங்க ஆத்தா வீட்டுக்கு வரேன், உங்க ஆத்தா வீட்டுக்கு வரேன், ஆனா அங்க சாப்பிடணும், அங்க இருக்கணும், 2 நாள் தங்கணும், இதெல்லாம் சொன்னீங்கன்னா நான் வரமாட்டேன். பிரியமானவர்களே, இது கொஞ்சம் இறுக்கமான நிலையிலிருந்து அடுத்த ஸ்டேஜ் தான், அடுத்த ஸ்டேஜ் தான். இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் உறவு மலரவில்லை என்றுதான் அர்த்தம். சில சமயம் நாம் உறவுகளுக்காக காம்ப்ரமைஸ் செய்கின்றோம், உறவுகளுக்காக ஒரு சிலவற்றை விட்டு கொடுக்கின்றோம். ஆனால் பெரும்பாலானதை விட்டு கொடுக்காமலே இருக்கின்ற போது இன்னும் நீங்களும் நானும் பாவ நிலையில் தான் வாழ்கின்றோம். 3வதாக இருப்பதுதான் அக்செப்டன்ஸ். அக்செப்டன்ஸ் என்றால் ஏற்றுக்கொள்வது. ஏற்றுக்கொள்வது என்றால் என்ன? சரி, இன்னைக்கு நான் உங்க வீட்டு கல்யாணத்துக்கு வந்தா தான் நாளைக்கு என் மவ கல்யாணத்துக்கு அவ வருவா. அதனால நான் என்ன செய்கிறேன், நானும் வரேன், நீங்களும் வாங்க, நம்ம கொடுக்க வேண்டிய மொய்யை கொடுப்போம், அவங்க கொடுக்க வேண்டிய மொய்யை நம்ம வாங்கிக்குவோம், நம்ம இப்படியே இருந்துக்கலாம், கோடு போட்ட மாதிரி இந்த பக்கம் இருந்துக்கலாம் அந்த பக்கம் இருந்துக்கலாம் என்று ஏற்புடையவர்களாக வாழ்வது. 4வது நிலைதான் நீங்களும் நானும் பின்பற்ற வேண்டியது. அது என்னவென்றால் கவனன்டல் ரிலேஷன்ஷிப். கவனன்டல் என்றால் என்ன?
உடன்படிக்கையின்படி வாழ்வது. உடன்படிக்கை என்றால் என்ன? நமது ஆண்டவர் இயேசு அல்லது யாவே இறைவன் காட்டுகின்ற அன்புழுக வாழ்வு. இந்த வாழ்வுல என்ன சொல்றாங்க? நீ என் மக்களாக இருப்பாய், நீங்கள் என் மக்களாக இருப்பார்கள், நான் உங்கள் கடவுளாக இருந்து உங்களோடு என்றும் எப்போதும் எந்நாளும் வாழ்வேன் என்பார். பிரியமானவர்களே, நீங்களும் நானும் இப்படி ஏற்றுக்கொள்ள முடியுமா? பிரியமானவர்களே, கட்டாயம் நம்முடைய வாழ்க்கையில மற்றவர்கள் தவறு செய்வார்கள். சில தகராறு வரும். அந்த தகராறுகளை எல்லாம் நாம் இதயத்திற்குள் ஏற்றக்கூடாது, மனதுக்குள் ஏற்றுவிட்டு அப்படியே விட்டுவிட வேண்டும். கல்லான இதயமாக, கடின இதயமாக இருந்தோம் என்றால் ஆண்டவர் இயேசுவுக்கு பிடிக்காது. ஏன் பிடிக்காது? ஏனென்றால் எனது இதயத்தை போல உனது இதயத்தை மாற்ற முடியுமா என்றுதான் உங்களையும் என்னையும் பார்த்து ஆண்டவராகிய இயேசு கேட்பார். பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான நல்ல நாள்ல நாம் ஆண்டவரிடம் வேண்டுவோம். இறைவா, அற்ப பாவம் என்பது உம்மை நெருங்க விடாமல் செய்கின்ற சின்ன சின்ன உறவு பிரச்சனைகள். பெரிய பாவம் என்பது இந்த உறவுகளே வேண்டாம் என்று அறுத்து போடுவது. அதனால்தான் மத்தேயு நற்செய்தியிலே அருமையாக சொல்லப்படுகிறது, நீ முழு உள்ளத்தோடும் முழு அறிவோடும் முழு பழத்தோடும் முழு ஆன்மாவோடும், நான்கை சொல்கின்றார், முழு அறிவோடும் முழு ஆற்றலோடும் முழு ஆன்மாவோடும் முழு உள்ளத்தோடும் நீங்களும் நானும் இறைவனுக்கு முழுமையாக அர்ப்பணம் செய்ய வேண்டும். பிரியமான சகோதர சகோதரிகளே, அகஸ்தினாருடைய அம்மா மோனிகா அம்மாவுக்கு கேவலமான ஒரு புருஷன், பயங்கரமான மோசமான புருஷன். ஒரு பாவத்தை சொல்லுங்க, அந்த பாவத்துல அந்த அவங்க ஹஸ்பண்ட் மூழ்கி கிடந்தார். புள்ள எப்படி இருக்கும்? புள்ளையும் கேவலமான அகஸ்தீன், மோசமான அகஸ்தீனாகவே வாழ்ந்து வந்தார். ஆனால் இந்த கனிவுள்ள நெஞ்சுள்ள இந்த மோனிகா தினமும் இருதய ஆண்டவரிடம் வந்து அழுவாள். இறைவா, எனக்கு கனிந்த இதயத்தை தந்திருக்கிறீர்களே, என் கணவனுக்கும் என் மகனுக்கும் கனிந்த இதயத்தை கொடுத்து ஒரு புது வாழ்வு வாழ தயவு செய்து தா என்று கண்ணீரோடு அழுது கொண்டிருப்பார்களாம். அதை பார்த்து கொண்டிருந்த ஒரு புனிதரான புனித அம்ப்ரோசு பக்கத்துல வந்து சொன்னாங்களாம், உன்னுடைய ஜெபத்தை இறைவன் கட்டாயம் கேட்பார். ஏனென்றால் நீ சிந்துவது விலை மதிப்புமில்லா கண்ணீர். இந்த கண்ணீருக்காவது, இந்த கனிந்த கண்ணீருக்காவது ஆண்டவர் உனக்கு அருமையான வாழ்வை தருவார் என்று சொல்லிவிட்டு போனாங்களாம். பாவியாக இருந்த அகஸ்தினார், கேவலமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்த அகஸ்தினார், உறவே வேண்டாம், உறவுகளை எல்லாம் கொச்சையாக வாழ்ந்து கொண்டிருந்த அகஸ்தினார் அருமையாக மனம் மாற்றம் பெற்று தன்னை போல் வாழ்ந்து விடாதீர்கள் என்று பாவ சங்கீர்த்தனம் என்கின்ற, கன்ஃபெஷன் என்கின்ற அருமையான புத்தகத்தை இந்த உலகத்திற்கு பரிசாக தந்து புனிதராக மாறினார். பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான நல்ல நாள்ல யாரும் தயவு செய்து உங்கள் வீட்டிலோ நீங்களோ கேட்க வேண்டாம், நான் என்ன பெரிய பாவியா, நான் லைன்ல நின்று மன்னிப்பு கேட்க வேண்டாம். கனிந்த உள்ளம் உள்ளவர்களாக, உறவை மீண்டும் இணைப்பவர்களாக நாம் அனைவருமே இந்த அருமையான பாவ சங்கீத கொண்டாட்டத்தில் பங்கு பெறுவோம். ஆண்டவரின் திரு இருதயத்தை போல நமது இதயம் ஆகி உறவுகளாக மகிழ, இந்த உறவுகளோடு மற்ற உறவுகளையும் சேர்த்து இதயம் கொண்ட மக்களாக இருக்கிறார்கள் என்ற பெயர் அடக்க, உறவின் மக்களாக இருக்கிறார் என்ற பெயர் எடுக்க வாழ்ந்து காட்ட இந்த திருப்பலியின் வழியாக இணைந்து மன்றாடுவோம். ஆமென்.